பிளாக் அண்ட் ஒயிட் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்களை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திப்பதில் சந்தோஷம். எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பரபவ வருடத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் சூனியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் வருடங்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 என்று நம் முன்னோர்கள் கணித்து உள்ளார்கள். பிரபவ என்று 1வது வருடம் ஆரம்பித்து அக்ஷய என்ற 60வது வருடம், 60 வருடத்துக்குள்ளாக மீண்டும் மீண்டும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவமாக தமிழ் வருட பிறப்பை கணக்கில் கொண்டு உருவாக்கிய ஒரு விஷயத்தில் 39வது வருடமாக இருக்கக்கூடிய விஸ்வாவசு 13/4/2026 முடிகிறது. பரபவ வருடம் என்று சொல்லக்கூடிய 40வது வருடம், அதாவது 60 வருடத்தில் இது 40வது வருடம். இது அடுத்த வருடம் பிறகு பிளவங்க என்ற வருடம் 41வது வருடமாக வரும். ஸோ இந்த தமிழ் வருடம் என்பது சிறப்பு. சூரியன் மேஷத்தில் வரக்கூடிய நாளே நாம் தமிழுடைய சித்திரை பிறப்பாக காட்டுகிறோம். அதை நிறைய குழப்பங்கள்லாம் செய்தார்கள் அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து. தை பிறப்பு தான் தமிழ் பிறப்பெல்லாம் உள்ளே பூந்து அதை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கலாம் என்று நினைத்தார்கள். ரிஷிகள் உருவாக்கியது. அதனால்தான் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது. அது மனிதனால் திருத்தி கணிக்கப்பட்டது. அவர்கள் உருவாக்கிய இந்த தமிழ் வருடம் என்பது எந்த காலகட்டத்திலும் இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் மாறாது. இது நிலைத்து நிறுந்து இந்த வெண்பாக்களுக்கும் அதற்கேற்றவாறு இருக்கக்கூடிய பலன்களும் அந்தந்த காலகட்டத்தில் அதற்கேற்றவாறே நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம். எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சரி, இதுதான் அதனுடைய தாத்பீகம். இந்த பரபவ வருடத்தில் ராஜாவாக குருவும், மந்திரியாக செவ்வாயும், அரக்காதிபதியாக சந்திரனும், இப்படி எல்லோரையும் பிரித்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மந்திரி செவ்வாய் வருவதனால் பெய்ய வேண்டிய மழையெல்லாம் பெய்யாது, பெய்யக்கூடாத இடத்துலலாம் மழை பெய்யும், வறட்சி வரும், வெள்ளம் வரும், பொருள்கள் தட்டுப்பாடு வரும். ஏதோ அந்த போரெல்லாம் நின்றுட்டு நம்மளாம் சுபிச்சமாயிடுவோம்லாம் நினைக்காதீங்க. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இந்த செல்வி வாயால் நல்லதே வராதுன்னு கூட சொன்னாலும் பரவாயில்ல. 2031 வரைக்கும் படு கஷ்டப்படுவோம். கொரோனா காலகட்டத்தில் எதுக்கு தட்டுப்பாடோ அதுபோல் என்னென்ன நினைக்காததெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும். விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடெல்லாம் அந்த பெட்ரோலியத்தால் ஏற்படும். கேஸுக்கு அலைய வேண்டியது. ஆனால் ஒன்று மாற்றங்கள், எலக்ட்ரானிக்கில் போகிறது, எலக்ட்ரிக்கலில் போகிறது, ஸ்டவ்வில் போகிறது. இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்ததில்ல. என்ன 1000 பேர் 2000 பேர் வேலை செய்கிற ஒரு இடத்துல தான் போய் வேலை செஞ்சுருந்தாங்க பெரிய பெரிய நிர்வாகம்லாம். ஆனால் கடைசியில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு ஒரு லேப்டாப்பில் உட்காந்துக்கின்னு ஷார்ட்ஸுக்கு மேலே ஒரு டவலை போட்டுக்கின்னு உட்காந்துலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்போது அதுபோல் ஒன்று கற்றுக் கொடுக்கும். அதாவது தெய்வ வளம் என்பது ஒன்று கற்றுக் கொடுக்கும். அதுபோல் இப்பொழுது பெட்ரோலியத்திற்கு, எரிவாயுகளுக்கு, பெட்ரோலியத்தால் வரக்கூடிய மற்ற தொழிற்சாலைகளுக்கு பயன்படக்கூடிய விஷயமெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டம். நிறைய முதலீடுகள், பெரிய பெரிய கம்பெனிகள் ஒன்றுமே இல்லாத ஆகிறது. ஏற்கனவே அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னது தான். அமெரிக்காலாம் பெரிய பிரச்சனைக்கு ஆட்படும். அந்த நாட்டில் போய் கொள்ளையடித்து நாட்டு அதிபரை கடத்துறது. ஒரே ஒரு ஆள் உலகத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார் பார்த்தீங்களா? அதுதான் ஹிட்லர்னு ஒரு ஆள், முசோலினின்னு ஒரு ஆள். அதுபோல் எவ்வளோ இந்த நாட்டில் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் பார்த்துருப்பீங்க. அதுபோல் ட்ரம்ப்னு ஒரு ஆள் தப்பாக திட்டம் போட்டு அமெரிக்கர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னவென்றால் பொய் பேசுவதில். பொலிட்டீஷியன் மாதிரி இவர்கள் மட்டும் பரிசுத்தமானவர்கள், உலகத்தில் இருக்க மற்றவங்களாம் அயோக்கியம் மாதிரி. ஒரு கட்சிக்காரங்க மற்ற கட்சியை பற்றி பேசலை. அதுபோல் உலகத்திலே அமெரிக்கர்கள் தான் உத்தமர்கள். அதை நம்ம ஆளுங்க நம்புவான். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். பல்லில் கறி போட்டு ப்ரஷ் பண்ணால் வெள்ளைக்காரன் உப்பு போட்டு ப்ரஷ் பண்ணால் அதெல்லாம் தப்பு, இப்படி போட்டு பண்ண. கடைசியில் அவனே பேஸ்ட்டில் உப்பு போட்டு எடுத்துன்னு வருவான், பேஸ்ட்டில் கறி போட்டு எடுத்துன்னு வருவான். அதை சூப்பர்னு வைங்க. இதுபோல் இந்த அமெரிக்கர்கள் அப்படி தான். ஈராக்குடைய அதிபதி சதாம் ஹுசேன் அணுகுண்டு வைத்திருக்கிறார்னு சொல்லி அந்த நாட்டினுடைய எல்லா இயற்கை வளத்தையும் பிடிப்பதற்கு கொள்ளையடித்து பாம்பாக போட்டு அப்பாவிகளை கொன்று சதாம் ஹுசேனை கண்டுபிடிச்சி குகைக்குள்ளே கீழே போய் பாதாளத்தில் போய் இழுத்துன்னு ஃபோட்டோ போட்டு அவர் தாடியை ஷேவ் பண்ணி கொடுத்தது தான். அது கூட அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். வீரமகனாக இருந்து ஒரு சின்ன பென்சில் குண்டு கூட கிடைக்கல. இதெல்லாம் யாராவது கேட்குறீங்களா? ஒருத்தர் கேட்குறீங்களா? ஒரு ஆள், ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் அவர் என்ன சட்டம் வேணுமோ போட்டுக்கிறார், என்ன வேணுமோ போட்டுக்கிறார். அந்த மக்கள் புரட்சி செய்யட்டும். இவங்களுக்கு என்ன? இங்கே நம்ம செஞ்சால் ஒத்துப்பீங்களா? வெனிசுலா அதிபரை நைட்டோட கடத்தின்னு போனார். எல்லாம் இந்த கிரகங்கள் பண்ணுறது. இது போல் அரக்கர்கள் வருவார்கள். ஈரானுக்கு 20 வருடமாக பொருளாதார தடை, ரஷ்யாவுக்கு தடை. யோசிச்சு பாருங்கள். அவங்க நாட்டில் அவங்க எப்படி வேணுமா இருந்துட்டு போகிறாங்க. மன்னரை கொன்று விட்டால், குடும்பத்தை கொன்று விட்டால்,
பயந்து டோட்டலாக சரணாகதி ஆவார்கள் என்று நினைத்தார்கள். ஈரானுடைய வம்சம், ஈரான்லாம் போருக்கு அந்த காலத்திலேருந்து கற்றுக் கொடுத்தவர்கள், அதெல்லாம் மறந்துட்டாங்க. ரத்தத்திலே ஊறிய விஷயங்கள் அந்த ஊர் மக்களுக்கு. என்ன பண்ணாங்க, அமெரிக்கையில் நம்பி தொழில் பண்ணுறதுக்கு அமெரிக்காக்காரங்களுடைய இராணுவத்தை வைத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டாய வசூல் பண்ணி எல்லா ஹோட்டலையும் ஆக்குபை பண்ணி எல்லா தொழிலும் முதலீடு பண்ணி அந்த நாட்டில் துபாயில், கத்தாரில், குவைத்தில், சவுதி அரேபியாலன்னு எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்தெல்லாம் ஓட வச்சாச்சா? இப்படி திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கலையா? அவங்கெல்லாம் சமாதானமே வரல. ஆனால் வாக்கியபடி சனி குரு வீட்டுக்கு பேரிச்சான பிறகு போரெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் போரில் புறமுதுகிட்டு வாங்கி என்னென்ன சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஆச்சு, இவங்களுக்கு ஆச்சு. நான் எந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. எதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற உலகத்தை கெடுத்தீங்க? அதை அடிக்கிறது, இதை அடிக்கிறது, தண்ணி வர இடத்த அடிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, டாட் பூட்டுன்னு வந்து கேமரா முன்னாடி இங்கிலீஷில் பேசிட்டா இங்கிலீஷில் பேசுகிறவன்லாம் தப்பு பண்ண மாட்டான்னு நம்ம மக்கள் நினைக்கிறது. வெள்ளையாக இருக்கிறவன் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டான்னு நம்ம மக்கள் நினைக்கிறது. இதெல்லாம் நடந்ததா? அப்போ இந்த பரப வருடத்தில் வந்தவுடனே இந்த பரப வருடம் உங்களுக்கு எல்லாமே சுபிச்சத்தை கொடுக்குமா? கேட்கணும், எல்லாரும் கேட்கணும், எல்லா தலைவர்களும் கேட்கணும், மக்கள் கேட்கணும். இன்றைக்கி தான் சோஷியல் மீடியாவில் இருக்குல்ல, அது எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு மதம் அழியிறது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? நம்ம மதத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்கிறீங்கல்ல, ஒரு இன மக்கள், ஒரு ஊர் மக்கள், இதெல்லாம் இந்த போராட்டம், இந்த யுத்த காண்டமெல்லாம் டக்குன்னு சரியாகாது. ஆனால் முதலீடுகளில் கண்டிப்பாக நகை விலை குறைஞ்சிக்கினே இருக்கும்னு நம்பாதீங்க. குறையரிச்ச சந்தோஷமாக வாங்கி போட்டுட்டு மூடிக்கோங்க, வாயை மூடிக்கோங்க, தூக்கி லாக்கரில் போட்டுருக்கு, சரியாக ஏறும். நகையுடைய இதில் தங்கம் வந்து ரொம்ப ஏறும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த இறங்குற மாதிரி இதெல்லாம் வித்தை எப்படி? நீங்கள் நிறைய நகை விற்பீங்கன்னு தான், வாங்கிறதுக்குன்னு ஒரு எல்லாமே சிண்டிகேட் தான். 2031 வரைக்கும் உலகத்தில் நிம்மதி இருக்காது. நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம், கடவுள் தான் பார்த்துக்கணும். பிரார்த்தனைகளால் தான் எல்லாமே உஷாராக இருக்கிறது தான். எல்லா சேமிப்பையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வச்சுக்கிங்க. பெரிய பெரிய வங்கிகள்லாம் கூட திவால் ஆகும் இந்த வருடத்தில். பரப வருடம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 2027 வரைக்கும் இருக்குது. நோய் தொற்று, மக்களுடைய மூமெண்ட்டு, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, நீர்நிலைகள் மாசுபடுவது, கடல் மாசுபடுவதெல்லாம் ஏற்கனவே ஆயிடுச்சு. கடல் வாழ் உயிரினங்கள், அணு ஆயுத கசிவுகள், நிறைய பிரச்சனை 2031 வரைக்கும் இருக்குது. சனி வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுற வரைக்கும் இருக்குது. திருக்கணிதப்படி இன்னும் மீனத்தில் சனி 1.5 வருடம் இருப்பார், வாக்கியபடி 2.5 வருடம் இருப்பார். பேசிக்கினே போகலாம், 4 மணி நேரம் பேசலாம் அந்த சப்ஜெக்ட். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். எனக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரை ராசிக்காரங்களை பற்றி சொல்லியான்றீங்க. கண்டிப்பாக அதை சொல்கிறேன், பட் தெரியணும் எப்படி நடக்குது எல்லாமே. ட்ரம்ப் இவ்வளோ பண்ணிட்டார்ல, இந்த வருஷம் அவரும் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்? சாபம் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சார்ல, அவர் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காரு, எல்லாமே அவருக்கும் பிரச்சனை வரும். 2031 வரைக்கும் அவரும் ஃபேஸ் பண்ணணும். ஏற்கனவே பில்கேட்ஸை பற்றி நான் 2020 பேசுகிறச்செல்லாம் யாரும் நம்பலை. பில்கேட்ஸால் தான் இந்த உலகத்துக்கு பேரழிவுன்னு. இப்போ கூட வந்து இந்தியா வான்வெளியில் கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு இது ஸ்பெக்குலேஷன் ஓடுது. நிறைய பேர், பெரும் தலைவர்கள், பெரும் தொழிலதிபர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம். நிறைய பார்த்துக்கணும். ஆன்மீக பெரியவர்கள், தலைவர்கள், உயிர்களுக்கு இப்போ வேறு வேறு நாடை கபாலிகரம் செய்ய பார்ப்பார்கள். அடுத்தது லிபியா மேல் கை வைப்பார்கள். இப்படி ஒரு நாடாக இவர்களுக்கு எதெல்லாம் அடங்க மறுத்ததோ இவர்கள்லாம் அடங்க மறுதான் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு அமெரிக்காவில் பெரும் பிரளயம் ஏற்படும், லண்டனில் பெரும் பிரளயம் ஏற்படும், பிரான்சில் ஏற்படும், ஜெர்மனியில் ஏற்படும், இஸ்ரேலில் ஏற்படும், மக்கள் புரட்சிகள் ஏற்படும். அப்போ தெரியும் கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம். நம்மளுடைய நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போயிருந்தவங்களாம் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்ல விலைக்கு வந்ததுன்னா கொஞ்சம் வச்சு வேறு இடத்துலலாம் போட்டுக்கோங்க. திருப்பி இந்த துபாய் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த பாடம் பெரிய பாடமாக இருக்கும். ஆனால் விழுவ மாட்டார்கள், திருப்பி ஏந்துப்பாங்க. நிறைய மக்களுக்கு இப்போ எவ்வளோ நஷ்டமானாலும் அதுக்கு மேலே பல மடங்கு கொடுப்பார்கள். அதனால் முதலீடுகளுக்கெல்லாம் குறை வராது. மன்னர் அதுபோல் மன்னர் நின்று காட்டுவார். மக்களுடன் இருக்கக்கூடிய மன்னர் நிறைய பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த 5 வருடத்தில் அதனுடைய டெவலப்மெண்ட்லாம் நன்றாக இருக்கும். இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகளால் இந்தியாவுக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும். தீவிரவாதம் மட்டும் இல்லை, போகிற கால் கூட. ஸோ எப்பொழுதும் ஒரு நிம்மதி இல்லாமல் 30% தான் நான் கொடுப்பேன் ஆவரேஜ் இந்த வருஷம் பரப வருடம். நான் ஏற்கனவே அப்படி தான் சொன்னேன் 2026 ஆண்டு 35% கொடுப்பேன்னு. எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 25 சேனல் புத்தாண்டு பலன் பேசியிருக்கேன். எதுலேயுமே மாற்றி சொல்ல, எல்லாத்துலேயும் என்ன கல்வி தான் நீங்களும் ஊற்றுனீங்க, நானும் விட மாட்டேன். ஸோ இந்த பரப வருடத்தில் குறிப்பாக உக்கிர தெய்வ வழிபாடு, காளி, வாராகி, பிரித்திங்கரா, சூலினி,
நரசிம்மர், உக்கர நரசிம்மர் இதெல்லாம் கும்பிடுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை செய்துங்கள். நீர்நிலைகளை புதுப்பிங்கள், பசுமாடுகளுக்கு உணவளியுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், துணிமணிகளை கொடுங்கள், மருந்து மாத்திரைகளை கொடுங்கள். மருத்துவத்தெல்லாம் பெரிய புரட்சி ஏற்படும். கிட்னி பிரச்சனை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு ஏற்கனவே சொல்லினே இருக்கேன். அதெல்லாம் முதுகு தண்டுவடம், மூளை ப்ராப்ளம், மறதி போகிறது, எல்லாத்துக்கும் மருந்துகள் வந்துடும். சரியான டெவலப்மெண்ட் ஆகும். போர் உக்திகள்லாம் மாறிடுச்சு. போர் உக்திகள்லாம் அந்த காலத்தில் ஒரு வில்லில் போய் ஒரு அம்பு போனால் 100 அம்பாக மாறும்பார். அது போலலாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல, வானத்தில் வேடிக்கையாக விட்டாங்கல்ல ஈரான்காரங்க. அது போலலாம் நிறைய போர் யுக்திகள் எல்லாமே மாற்றம் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆகும். அதே போல் அரசியலிலும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய பராபவ வருடம். தேர்தலை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது தனி நிகழ்ச்சியாக, நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கனால இப்போ ஏதாவது பேசினேன்னா அது நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுவது. கண்டிப்பாக எலெக்ஷனை பற்றி பேசுவேன். ஏன்னா ஜோதிடனை தான் எனக்கு பிடிக்கும், அரசியல்வாதியான்றதில்லை. ஸோ அதை பற்றியும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சியில் பேசுவோம்.